பிள்ளை வளர்ப்புக்கான மனோவாவின் ஜெபம். மனோவாவும் அவன் மனைவியும் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பரலோகத்தின் தூதரானவர் மனோவாவின் மனைவியை சந்தித்து, நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று வாக்கு கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. சில நேரம் கழித்து மனோவாவுக்கும் அந்த தூதனானவர் காட்சியளிக்கும் போது, நான் பிறக்கும் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனை கேட்பதை பார்க்க முடிகின்றது. அந்த காரியத்தை பற்றின வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இந்த வாக்கியத்திலிருந்து மனோவா தனக்கு பிறக்க போகும் பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிற ஆலோசனையை பரலோகத்தின் பிரதிநிதியிடம் கேட்டு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ தாயாராகவும் கிறிஸ்தவ தகப்பனாராகவும் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை எப்படி சத்தியத்தில் வளர்க்கணும், எப்படி அன்பில் வளர்க்கணும், எப்படி பயபக்தியாக வளர்க்கணும், எப்படி பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக வளர்க்கணுங்கிற பாடத்தை, ஆலோசனையை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறீங்களா அப்படிங்கிற சிந்தனையை இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இப்படி ஆலோசனை கேட்ட மனோவாவுக்கு இன்னின்ன காரியத்தை சாப்பிடக்கூடாது, இன்னின்ன காரியத்தை புசிக்கக்கூடாது, இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனை மனோவாவுக்கு பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அப்படி ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாயாரின் ஜெபத்தையும் தகப்பனாரின் ஜெபத்தையும் கேட்டு பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுப்பார். தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, ஆலோசனைக்காரர்கள் மூலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கான போதனைகளை ஆண்டவர் கொடுப்பார். சத்திய வேதத்தின் மூலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஆலோசனையை கொடுப்பார். இந்த ஆலோசனைகளை பின்பற்றி கர்த்தருக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவோம். நாமும் நம் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாராவது சமீபத்தில் குழந்தை பெற்றவராகவோ சமீபத்தில் கர்ப்பந்தரித்தவர்களாகவோ இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை பகிருங்க. பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.